பாண்டியன் ஸ்டோர் சீரியல பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம பாண்டியன் கடைக்கு போற நேரத்துல சக்திவேலும், முத்துவேலும் வந்து பாண்டியன் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்ப ராஜிய பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனா பாண்டியனுக்கு தெரியாது இல்லையா? ராஜி கோச்சிங் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல. டியூஷன் எடுக்க போறா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனால வந்து நாங்க எப்படா உன் பொண்ண வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாப்ல. அவ கோச்சிங் கிளாஸ் தான் போய்க்கிட்டு இருக்கா, அப்படிங்கிற மாதிரி கூட அன்பு கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா எல்லாருமே அங்க வந்துர்றாங்க. அதாவது செந்தில், கதிர் அவங்களும் பைக்ல வந்து அங்க இறங்கிடுறாங்க. அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? ராஜி இதுவரைக்கும் கோச்சிங் கிளாஸ் தான் போய்க்கிட்டு இருக்கா, அப்படிங்கிற மாதிரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்பதான் சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் நேரடியாவே பார்த்தேன்ல. அதுவும் எங்க கிட்ட வேலை பார்க்கிறவங்க வீட்லயே ரூ. 2000க்கு இவ போய் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா, அப்படின்னு சொல்லி வச்சர்றாப்ல. ராஜிய கூப்பிட்டு கேட்கும்பொழுது, ராஜியும் வேற வழியே இல்லாம உண்மைய ஒத்துக்கிறாங்க. ஆனா, இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்டின்னா, பாண்டியன் அதுக்காக கோவப்படுவாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் அவரு கோவப்படவே இல்ல. இதுல என்னடா தப்பு இருக்கு? அவ என்ன திருட்டு தொழில் பண்ணவா போயிருக்கா? டியூஷன் எடுக்க தானே போயிருக்கா? இவ தான் உன்னோட பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் என்ன உன் பொண்ணு உன் பொண்ணுன்னு வர? அப்டிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவ எங்க வேணுமானாலும் போகட்டும். எங்க வீட்டு நகைய வேறயா நீ எடுத்து வச்சிருக்கல்ல, அத மொதல்ல குடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதாவது ராஜியோட அம்மா குடுத்த நகைய தான் டைரக்ட்டா கேட்கறாங்க. ஸோ இப்ப அந்த நகைய எடுத்துட்டு வந்து அவ மூஞ்சில வீசி எறி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதெல்லாம் லாக்கர்ல இருக்குன்னு நம்ம கோமதி சொல்ல, நாளைக்கு உன் நகை இதே நேரத்துல வந்து உன் மூஞ்சில விழும். எடுத்துக்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு, எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா, ராஜிய நடுப்புற நிக்க வச்சு எல்லாருமே கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டியன் பெருசா கோவப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த விஷயத்துல ரொம்பவுமே கோவப்படலைங்க. ரொம்பவுமே தன்மையா தான் ராஜி கிட்ட, "ஏம்மா உனக்கு இந்த வீட்ல என்னம்மா கொறை? நான் தான் அப்பயே நீ டியூஷன் எடுக்கிறப்ப என்ன பிரச்சனை வரும்? எடுக்க வேணாம்னு சொன்னேன்ல. அதையும் மீறி ஏம்மா போன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கதிர் படுற கஷ்டத்த என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவரு நைட்டு ஃபுல்லா ஃபுட் டெலிவரி பண்றாரு. வீக் டேஸ்ல கார் டிரைவிங்க்கு போறாரு. அவரு எனக்காக இவ்ளோ கஷ்டப்படும்போது என்னால பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.